நாம் சேவை செய்யவே பிறந்துள்ளோம் என்பதை நம்முள் பலரும் அறியலாம். பலன்களை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். இறையன்புக்காகவே வேலை செய்ய வேண்டும். தோல்வியில் கலங்க வேண்டுவதில்லை. இறையன்புக்காகவே நாம் வேலை செய்கிறோம். பெண்களிடம் தாய்மை இயல்பு அதிகமாக வளர்ச்சி பெற்றுள்ளது. அவர்கள் இறைவனை குழந்தையாக வழிபடுகிறார்கள். அவர்கள் எதையும் கேட்பதில்லை, ஆனால் எதையும் செய்வார்கள். கத்தோலிக்க மதம் இந்த ஆழ்ந்த கருத்துக்களில் பலவற்றை போதிக்கிறது. அது குறுகிய போக்கு கொண்டதாக இருந்தாலும் மிக மிக உயர்ந்த மத பண்பு உடையது. தற்கால சமுதாயத்தில் புராட்டஸ்டன்ட் மதம் பரந்த போக்கு உடையது, ஆனால் ஆழமில்லாதது. ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பினால் ஏற்படும் பயனை பற்றி குழந்தையிடம் கேட்பது எவ்வளவு தவறோ, உண்மையை அதனால் ஏற்படும் நன்மையை கொண்டு நிர்ணயம் செய்ய முயல்வதும் அவ்வளவு தவறாகும். சமூகத்தை கடந்து நாம் வளர வேண்டும். நியதிகளை உடைத்தெறிந்து அவற்றிற்கு அப்பால் செல்ல வேண்டும். இயற்கையை வெல்வதற்காகவே இயற்கைக்கு அடங்கி வாழ்கிறோம். கடவுள், பணம் என்ற இரண்டையும் ஒரே நேரத்தில் யாரும் கொள்ள முடியாது என்பதே துறவு என்பதன் பொருள். உங்கள் எண்ணத்தின் ஆற்றலையும் அன்பின் சக்தியையும் ஊக்கப்படுத்துங்கள். உங்கள் தாமரையை மலரவிடுங்கள். தேனீக்கள் தாமே வந்து சேரும். முதலில் உங்களிடம் நம்பிக்கை வையுங்கள். பிறகு கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆற்றல் மிக்க சிலர் இந்த உலகத்தையே ஆட்டி வைக்க முடியும். நமக்கு வேண்டியது உணர ஓர் இதயம், சிந்திக்க ஒரு மூளை, வேலை செய்வதற்கு வலிய கைகள். மிருகங்களுக்காக புத்தர் தம்மை தியாகம் செய்தார். வேலை செய்வதற்கு தகுந்த ஒரு கருவியாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் செயல்புரிவது நீங்கள் அல்ல, கடவுளை. உலகம் முழுவதும் ஒரு தனி மனிதனிடம் அடங்கி இருக்கிறது. உலகத்து சக்திகள் அனைத்தும் ஓர் அணுப்பொருளின் உள்ளே உள்ளது. இதயத்திற்கும் மூளைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது இதயத்தையே பின்பற்றுங்கள். நேற்று போட்டி என்பது நியதியாக இருந்தது. இன்று கூட்டுறவு என்பது நியதியாக உள்ளது. நாளை நியதியே இருக்காது. உங்களை மகான்கள் புகழட்டும் அல்லது உலகம் இகழட்டும். உங்களுக்கு செல்வ வளம் வரட்டும் அல்லது வறுமையும் கந்தையும் உங்களை சேரட்டும். ஒரு நாள் காட்டிலுள்ள தழைகளையும் கிழங்குகளையும் உணவாக கொள்ளலாம். மறுநாள் 50 வித உணவுகளுடன் விருந்து உண்ணலாம். இடதோ வலதோ பக்கம் பார்க்காமல் உன்னையே தொடர்ந்து செல். பவஹரி பாபா என்ற மகான் எவ்வாறு தம் பாத்திரங்களை அவசரமாக எடுத்துக்கொண்டு திருடனை பின்தொடர்ந்து ஓடி அவன் காலில் விழுந்து, பிரபோ, அங்கிருந்தது நேர்தான் என்பதை நான் அறியாது போனேன். இவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவையும் உமது உடைமையே. உங்கள் குழந்தையாகிய என்னை மன்னியுங்கள் என்று கூறியதை ஒரு கேள்விக்கு விடையாக சுவாமிஜி கூறத் தொடங்கினார். அந்த மகானை ஒரு நல்ல பாம்பு கடித்ததையும் அன்று இரவே அவர் குணமடைந்த செய்தியையும், என் அன்பு தெய்வத்திடமிருந்து ஒரு தூதன் வந்தான் என்று அவர் கூறியதையும் சுவாமிஜி தெரிவித்தார். மந்திரமும் மந்திர சைத்தன்யமும். குரு சிஷ்ய பரம்பரையாக வருகின்ற சில சொற்கள் உள்ளன. அவற்றை ஜபிப்பதாலேயே ஒருவித அனுபூதி பெறலாம் என்று மந்திர சாஸ்திரிகள் நம்புகிறார்கள். மந்திர சைத்தன்யம் என்னும் சொல் 2 வகையில் பொருள் கொள்ளப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஜபித்தால் அதன் அதிதேவதையான உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பது சிலரது கருத்து. தகுதியற்ற குருவிடமிருந்து மந்திரோபதேசம் பெற்று அதனை ஜபிக்க நேர்ந்தால் அதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த மந்திரம் சைத்தன்யம் பெறும், உயிர் பெறும். அதன் பிறகு அதை ஜபித்தால்தான் பலன் உண்டாகும். இது வேறு சிலரின் கருத்து. இவ்வாறு உயிர் பெறுகின்ற வெவ்வேறு மந்திரங்கள் வெவ்வேறு அடையாளங்களை காட்டுகின்றன. எல்லாவற்றிற்கும் பொதுவான அறிகுறி ஒன்று உண்டு. அப்படி உயிரூட்டப்பட்ட மந்திரத்தை சிரமமின்றி நீண்ட காலம் ஜபம் செய்ய இயலும். விரைவில் மனம் ஒருமுகப்படும். இது தாந்திரிக மந்திரம் பற்றியது. வேத காலத்திலிருந்தே மந்திரங்கள் பற்றி 2 வகை கருத்துக்கள் நிலவுகின்றன. யாஸ்கரும் பிறரும்
வேதங்கள் பொருள் உள்ளவை என்கிறார்கள். ஆனால் புராதன மந்திர சாஸ்திரிகளோ வேத மந்திரங்கள் பொருளற்றவை, யாக காலத்தில் பாராயணம் செய்வது மட்டுமே அவற்றின் ஒரே பலன். யாகங்களில் அவற்றை ஓதும்போது அவை கட்டாயமாக உலக இன்பங்களையோ ஆன்மீக ஞானத்தையோ தர வல்லவை என்கிறார்கள். பின்னையது உபநிடதங்களை ஓதுவதால் ஏற்படுவது. சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள். அருட்குருவும் அவதாரமும். எங்கே எம்பெருமானின் திருநாமம் ஓதப்படுகிறதோ அந்த இடம் புனிதமடைகிறது என்றால், அந்த திருநாமத்தை ஓதி வருகின்ற ஒருவன் இன்னும் எவ்வளவு புனிதம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும்? அவனிடமிருந்து அல்லவா நமக்கு ஆன்மீக உண்மைகள் வருகின்றன. அந்த மகானை நாம் எவ்வளவு பயபக்தியோடு அணுக வேண்டியது அவசியமாகிறது. அத்தகைய அருட்குருமார்கள் உலகில் மிக சிலர்தான் உள்ளனர் என்பது உண்மைதான். ஆனாலும் அத்தகையோர் உலகில் இல்லாத காலமே இல்லை. அவர்கள் மனித வாழ்க்கை என்னும் பசுஞ்சோலையில் மலர்ந்த வாடாத மலர்கள். அவர்கள் பிரதியாக எதையும் எதிர்பாராத கருணை கடல். அர்ஜுனா, நான் தான் குரு என்பதை உணர்ந்து கொள் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பாகவதத்தில் கூறுகிறார். இந்த மகான்கள் மண்ணுலகில் முற்றிலும் இல்லாமல் போகின்ற அந்த கணமே உலகம் பயங்கர நரகமாக மாறிவிடும். அழிவை நோக்கி விரைந்து செல்லவும் செய்யும். சாதாரண ஆச்சாரியர்களை விட மிக உயர்ந்த, மிகவும் மேன்மை வாய்ந்ததோர் ஆச்சாரிய பிரிவினர் உலகில் உள்ளனர். அவர்களே அவதார புருஷர்கள். இவர்கள் ஒருமுறை தொடுவது போதும், ஏன் அவர்களின் ஒரு விருப்பம் போதும், அதன் மூலமே பிறருக்கு ஆன்மீகத்தை வழங்கிவிடுவார்கள். அவர்களின் சங்கல்பம் போதும். மிக தாழ்ந்தவனும் கொடியவனும் கூட ஒரு கணத்தில் மகானாகி விடுவான். இவர்களே குருமார்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர்கள். மனித வடிவில் இறைவனது மிக உயர்ந்த வெளிப்பாடுகள். இவர்கள் மூலமாக அல்லாமல் இறைவனை நாம் காண இயலாது. இவர்களே உண்மையில் நமது வழிபாட்டிற்கு உரியவர்கள். இறைவன் இப்படி மனிதனாக வராவிட்டால் யாரும் அவரை காண முடியாது. இதை விட்டுவிட்டு வேறு வழிகளில் அவனை காண முயன்றால் நாம் அவனை ஒரு கேலி கூத்தாக படைத்து விடுவோம். அதையே உண்மை என்று நம்பத் தொடங்கி விடுவோம். இது பற்றி ஒரு கதை உண்டு. பாமரன் ஒருவனிடம் சிவபெருமானின் திருவுருவை செய்யுமாறு கூறினார்கள். அவனும் பல நாட்களாக பாடுபட்டு கடைசியில் ஒரு திருவுருவை செய்தான். முடிவில் அது குரங்காக முடிந்தது. அதுபோலவே முழுமுதற் கடவுளையும் அவரை உள்ளது உள்ளபடியே நினைக்க வேண்டும் என்று முயன்றால் நாம் சந்திப்பது படு தோல்வியைத்தான். நாம் மனிதர்களாக இருக்கும் வரை இறைவனை நம்மை விட உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க முடியாது. நாம் மனித நிலையை கடந்து சென்று அவரை உள்ளது உள்ளபடி உணரும் காலம் வரவே செய்யும். அதுவரை அவரை மனித வடிவில் மனிதனாகத்தான் வழிபட வேண்டும். எவ்வளவோ பேசலாம், பல முயற்சிகள் செய்யலாம். ஆனாலும் கடவுளை மனிதனாக அல்லாமல் வேறு எப்படியும் நினைக்க நம்மால் முடியாது. கடவுளை பற்றி பெரிய பெரிய சொற்பொழிவுகள் செய்யலாம். இந்த உலகில் காணப்படும் எல்லா பொருட்களை பற்றியும் மிக சாமர்த்தியமாக பேசலாம். பௌத்தறிவுவாதியாக மாறி இறைவன் எடுத்த அவதாரங்கள் அனைத்தும் மடத்தனமானவை என்று பேசி மன திருப்தி கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு கணம் நம் மூளையை பயன்படுத்தி நிஜ உலகிற்கு வருவோம். இந்த பிரமாதமான புத்திசாலித்தனத்திற்கு பின்னால் இருப்பது என்ன? ஒன்றுமில்லை, வெறும் பூஜ்யம். வாய்க்கிளியே பேசியதுதான் நாம் கண்ட பலன். இறைவனின் திரு அவதாரங்களை வழிபடுவதற்கு எதிராக யாராவது பிரமாதமாக சொற்பொழிவாற்றுவதை கேட்க நேர்ந்தால் இனி சும்மா இருக்காதீர்கள். கடவுள் என்றால் நீ என்ன புரிந்து கொள்கிறாய்? எல்லாம் வல்லவன், எங்கும் நிறைந்தவன் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிப்பதை தவிர வேறு உனக்கு என்ன தெரியும் என்று கேளுங்கள். அவனுக்கு எதுவும் தெரிந்திருக்காது. மனித இயல்பு கலவாத எந்த உயர்ந்த கருத்தையும் அந்த வார்த்தைகளில் அவன் கண்டிருக்க மாட்டான். இந்த விஷயத்தில் இவனுக்கும்
தெருவில் போகின்ற படிப்பு வாசனையற்ற ஒருவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.